ஹாய் மக்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னாக்கா, வீட்டில் நம்ம எப்படி ஆடுகளை வளர்ப்பது அதை பற்றின ஒரு டாபிக் தான் இது. இந்த ஷார்ட்ஸ் வீடியோவில் என்னால் முழுமையாக சொல்கிறதுக்கு முடியல. இந்த ஆடு வளர்ப்பு பார்த்தீங்கன்னாக்கா ஆண்கள் தான் செய்யணுமா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அப்படி இல்லை. இந்த ஆடுங்க பார்த்தீங்கன்னாக்கா வீடுகளை சார்ந்த வாழக்கூடிய ஒரு விலங்கினம். அதனால் பெண்களும் வீட்டில் இருந்தபடி தாராளமாக இதை ஆடுகளை வளர்க்கலாம். நல்லா இதில் சம்பாதிக்க முடியும். எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 2 ஆடு வாங்கிவிட்டாலே போதுமானது. அது பார்த்தீங்கன்னாக்கா 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி 2 குட்டியாவது ஒரு குட்டியாவது போட்டுருங்க. அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா நம்ம தீவன செலவும் பார்த்தீங்கன்னாக்கா அதிகமாக ஆகாது. நம்ம வீட்டில் சமைக்கிற சாப்பாட்டில் தண்ணி ஊற்றி வச்சாலே போதாங்க, இதுங்க அழகாக சாப்பிட்ருவாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா நமக்கான அன்றாட தேவைகளை இந்த ஆடுகள் மூலிமா பூர்த்தி செய்ய முடியுமான்னு கேட்டிங்கனாக்கா அது முடியாது தான். இருந்தாலும் வருடம் ஒரு முறையாவது இந்த ஆடுகள் மூலிமா நமக்கான தேவைகளை பூர்த்தி செஞ்சுக்க முடியும். இன்னொன்று பார்த்திங்கன்னா இதுக்கு வேப்பந்தழை, இன்னொன்று மான் தழை இதெல்லாம் வெட்டி கொடுத்தாக்கா அழகாக சாப்பிட்டு வராங்க. வெளி மேய்ச்சலுக்கு நம்ம பழக்கிட்டு அவுத்து விட்டாக்கா கரெக்டாக 6 மணிக்குள்ளே எங்கே போனாலும் வந்துடுங்க. நல்ல ஒரு அறிவான செல்ல பிராணிகள். இதெல்லாம் தான் வீட்டுக்கு கரெக்டாக வந்துடுறாங்க. அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. நம்ம ஆடெலாம் அவுத்து விட்டால் அழகாக வந்துடும். அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். பாய், நன்றி.